வணக்கம். இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்ப்போம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அப்படின்னா என்ன? நம்மளை சுற்றி நிறையா விமர்சனங்கள் என்றைக்குமே இருக்கும். நம்ம வீட்டில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்கிட்டும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லா விதமான குணாதிசயங்களும் இருக்குது. ஒவ்வொரு ஜீவனும் தனித்தன்மை வாய்ந்தது. அப்போ அவங்கவுங்களோட இயல்பு தன்மையில் ஏற்றுக்கிறது தான் உண்மையிலே பொறுமை, உண்மையிலே ஞானம். நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யாரையும் மாற்ற முடியாது. இப்போ உங்கள் மனைவி, குழந்தை, யாராவது ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றிருக்கீங்களா? சொல்கிற யாராவது உங்கள் பேச்சு கேட்டிருக்கிறாங்களா? பேச்சை கேட்கக்கூடாதுன்னு கிடையாது, கேட்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் சொல்கிறது தான் சரின்னு இயங்குறவங்கள்ட்ட கேட்கும் தன்மை இருக்காது. உண்மையிலே கேட்குறவங்க அவங்க எதையுமே திணிக்காமல் உண்மையிலே கேட்பாங்க. என்ன சொல்லின்னு புரியுதுங்களா? இப்போ இந்த திருக்குறளுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எளிமையான விஷயம், விளக்கிடலாம். ஆனால் இதுக்கூட மூலத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தாய் இருக்கிற பூமி தாய், இதில் நம்ம எவ்வளோ நேரமோ டார்ச்சர் பண்ணுறோம். போர் நடக்குது, ஆம்பளையாக இல்லாமல், பொம்பளையாக இல்லாமல், மனுஷனாகவே இல்லாமல், எல்லாரையுமே சொல்லலை. தெய்வ நிலையில் சில பேர் இருக்கிறாங்க, மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மிருக நிலையில் தான் இங்கே பெரும்பாலும் இருக்கும். எனக்கு கூட அப்பப்போ மிருகம் வெளியே வந்துடும், பயங்கரமாக கோபம் வரும். சரியான விஷயத்துக்கு கோவப்பட்டாலும் கோபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த தாயை நம்ம என்ன கொடுமைப்படுத்தினாலும், பூமி தாயை, அவள் திருப்பி அன்பை தான் கொடுக்குறான், பூமாதேவி. அந்த அளவு பொறுமை யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படி சொல்லுவாங்க. தமிழ் ஒரு தெய்வ மொழி. என்னோடய மொழின்றதுனால நான் பேசலை. அது தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் தெரிஞ்சதுனால நான் கற்றுக்கிட்ட விஷயம் அநேகம். அது இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதை நம்ம மதிக்கிறதே இல்லை. மற்றவங்களாம் அவங்க மொழியை மதிப்பாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தே மட்டும் தமிழை மதிக்க மாட்டான், இங்கிலீஷில் தான் பேசுவான். இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாத்தையும் கற்றுக்கங்க, ஆனால் அவங்க தாய்மொழியை நீங்கள் மதிங்க. சரி, டாபிக் திருப்பி வருவோம். இப்போ இந்த பொறுமைன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உண்மையாக இருந்தால் ஏற்றுக்குங்கள்ட்ட விட்டுருங்க. யாரையும் நீங்கள் மாற்ற முடியாது. அவங்கவுங்க விதியின் பயன், விதியின் போக்கில், அவங்கவுங்க கர்ம வினைப்படி அந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு ஜெனட்டிக் மெமரி இருக்கும். அது பிறவி குணம், அந்த ஜீவன் பிறவி தூரம் சேர்த்த கர்ம பலன், இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு ஜீவனும் என்கிட்ட இருக்குது. அப்போ நான் போய் இதை மாற்றுறேன், அதை மாற்றுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் மன உளைச்சலுக்கு உள்ளாவீங்க. மன உளைச்சலுக்கு தான் உள்ளாவீங்க. ஏன்னா எதையுமே மாற்ற முடியாது. இங்கே எல்லா இயக்கமும் இறைவனுடையது, சர்வ இயக்கமும் சர்வேஸ்வரனுடையது. அப்போ அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அறிவை கொண்டு பாருங்கள். நான் ஃபார்முலாலாம் கொடுக்க மாட்டேன். கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், அர்ஜுனன் கதறுவான், என் சொந்தக்காரன் இருக்கான், எல்லாம் என் குருநாதர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நான் எப்படி கொல்லுவேன்னு கேட்பான் அர்ஜுனன். இப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், அறிவேட்ட நாயே, இவங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய செத்து போயிட்டாங்க, திருப்பி சாவத்தான் போகிறாங்க. உன்னுடைய கடமை என்ன? உன் கடமை என்ன? போர் செய்ய. அந்த போரை நிறைவாசி. எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாமல் செய். நீ இப்போ இந்த போரை விட்டுட்டு போனேன்னா உன் கடமையிலேருந்து நீ தவறின. உன் கடமையிலேருந்து தவறினாவே நீ இந்த மனுஷனாக வாழ்கிறதுக்கான எந்த பிரயோஜனமும் உனக்கு கிடையாது. ஏன்னா கடமையிலேருந்து தவறவன் பார்த்தீங்கன்னா என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என்ன தலைவருக்கு என்ன கடமைன்னே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எதாவது வாழ்ந்துட்டு இருப்பாங்க, செவனின் செத்த பணமாக. இங்கே நிறைய பேருக்கு சந்தோஷம் ஆனந்தம்னு என்னென்னு தெரியலை.
அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. சரி, அது டாப்பிக் நான் அதுக்கப்புறம் அப்புறம் வரேன். டாப்பிக்கோட டைவெர்ட் ஆகக்கூடாது. அப்போ இந்த ஏன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்தேன்னா, கடமையை செய்யுங்க. உங்கள் புருஷனா, பொண்டாட்டியா, குழந்தையா, நீங்கள் யார் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்கள் கடமை என்ன அதை செய்யுங்க. எதையும் எதிர்பார்க்காதீங்க. அன்போடு செய்யுங்க, அருளோடு செய்யுங்க, பண்போடு செய்யுங்க, பொறுமையோடு செய்யுங்க, அமைதியோடு செய்யுங்க. எனக்கா நான் ரொம்ப அமைதியாக நினைக்காதீங்க, எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் இன்னும் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு யார்கிட்டையும் எதிர்பார்க்காம அன்பை செலுத்துங்க, கடமையை செய்யுங்க. வாழ்க்கை அது பாட்டுக்கு போகும். நீங்கள் அந்தந்த க்ஷணத்தில் வாழுங்க, பொறுமையாக இருங்க. பொறுமையை விட ஒரு பெரிய தவம் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பூமித்தாய் எப்படி தன்னை இம்சை பண்ணுறவங்க போர்னால், சுயநலத்தினால கல்குவாரின்னு தோன்றான், நாட்டை அழிக்கிறான், காட்டை அழிக்கிறான், மண்ணை தோன்றான், ஆறை அழிக்கிறான் மனுஷன், எல்லா நாசக்கார வேலையும் பண்ணுறான்னு. ஆனால் பூமித்தாய் பொறுமையாக தான் இருக்கா. அந்த தாய்மாரி நமக்கு பொறுமை வந்துருச்சுன்னா நம்ம இந்த உடல் எடுத்ததற்கான ஏதாவது ஒரு பிரயோஜனமாவது இருக்கும். இல்லாட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் தியானம் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். பொறுமைன்ற ஒரு குணம், நிதானமும் பொறுமையும் கருணையும் வீரமும். நிதானம், பொறுமை, கருணை, வீரம், தியாகம், சுயநலம் இல்லாத வாழ்க்கை, பற்றற்ற தன்மை, அருள் நிலையில் இயங்குவது, இதுதான் உங்கள்கிட்ட இறைவனை விட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? தன் ஆணவத்தை முன்னிலைப்படுத்தி நடத்துகிற ஜீவர்களுக்கு எந்த நிம்மதியும் கிடைக்க போகிறதில்ல. குடும்பத்துக்குள்ளே ஏமாற்றிக்கிறான் பாருங்கள். காசு தான் மதிக்கிறான். காசு இருந்தாலும் இதை நாய் கூட மதிக்காது. காசு வரும் போகும், அது ஒரு தேவடியா மாதிரி. சாரி, இந்த வார்த்தை யூஸ் பண்ண நினைக்காதீங்க, உண்மை தான். ஏன் காசை மதிக்காமல் இல்லை, பட் எல்லாமே வரும் போகும். நிலைத்த தன்மை எதுவும் கிடையாது. இப்போ நிலைத்த தன்மை இல்லாத ஏன் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வரதும் போவதும் இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, சரிங்களா? வாழ்க்கை அதன் போக்கில் வாழ்வதே ஆன்மீகம். நீங்கள் எதுக்கு உடம்பு எடுத்தீங்க? இந்த உயிரை வச்சு என்ன பண்ணலாம், எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு இறைவன் 6வது அறிவை கொடுத்துருக்கார், பகுத்தறிவு. நன்றும் தீதும் அறிந்து எது நமக்கு எதுக்காக உடம்பு எடுத்திருக்கோம், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சிந்தனை தெளிவு வேணும். சிந்தனை தெளிவில்லாமல் உங்களுக்கு எந்த ஆன்மீகம் வரப்போகிறதில்ல, சரியா? பக்கத்து வீட்டு அம்மா, உங்களுக்கெல்லாம் கத்தியே பிரயோஜனம். உங்களுக்கு பொறுமையாக பேசியே வரேன். நான் பருவத மலையில் இருக்கேன். இந்த மக்களுக்கு பொறுமைன்னா 1% கூட தெரியாது, எனக்கே கிடையாது. நானும் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன சொல்கிறது? அவ்வளோதான்ப்பா இன்றைக்கி டாபிக். இதுக்கு பிறகு இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் எல்லாம் சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. சிவம்.